நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்க எல்லாரும் சேர்ந்து என்னடா வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. விஜய் மறுபக்கம் மல்லி இவங்களோட வாழ்க்கை இதோட முடிய போதா, விஜய் கதை இதோட முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இல்லை. விஜயோட வாழ்க்கை இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி தீபிகா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படா சொல்லி வச்ச மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செய்ய சொன்னது தீபிகா தாங்க. விஜய் தீபிகாவோட பேச்சை கேட்காததுனால ரொம்ப கோவம் வந்துடுது. கோவம் வந்ததோட மட்டும் இல்லாமல் என் பேச்சை கேட்காம நான் என்ன சொல்கிறேன்னு நீ புரிஞ்சுக்காம உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டு இருப்ப. உங்ககிட்ட நான் பேச்சு பேசணுமா? நான் கூட்டா நீ வரணும், அதுதான் உன்னோட வேலை. அதை விட்டுட்டு இல்லை முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ ஒரு குற்றவாளி, நீ குற்றவாளின்றத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கூட உன்னை காப்பாற்றது யார் பற்றியா? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அகங்காரத்தோடய சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தது நமக்கே ஒரு பக்கம் வெறுப்பாகுது, கடுப்பாகுது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமாக பண்ணிருக்காங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியதே இல்லையா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலில் தள்ளி அவங்கள கழுத்தெண்ண வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது. நீ எங்கே வேணாலும் போய் எப்படி வேணாலும் இரு, ஆனால் நீ எங்கே போனாலும் நான் விட மாட்டேன், என்னோட பேச்சு விடாத கருப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வெறுப்பாகவும் இருக்குது. என்னடா மல்லியவே ஒரு பக்கம் தொந்தரவு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சர்ச்சைகள் பிரச்சனைகள் எல்லாமே போன அப்புறம் நம்ம தலைவர் கதிரேசன் இருக்கார்ல, அவருந்துன்னு ஒரு பக்கம் வெண்பாவை கடத்த வச்சுட்டாங்க. என்னடா வெண்பாவை ஒரு பக்கம் கடத்தின்னு போயிட்டாங்க, ஒரு பக்கம் நம்ம விஜய் மல்லி எந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. விஜய் மல்லிக்கு நிம்மதின்றதே இல்லையா, சந்தோஷம்ன்றதே இல்லையா. இவங்க புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் கேஸ் இதெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஒரு ஹனிமூன் மாதிரி போகிறாங்க. அந்த ஹனிமூன்லேயும் கேடு கெட்ட ரவுடிங்கள் எல்லாமே சேர்ந்துன்னு ஒரு பக்கம் அதையும் கெடுத்து விட்டுறாங்க. தீபிகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்படியாவது மல்லிகிட்டேருந்து பிரித்து மல்லியை சரியான ஒரு இடத்துல வச்சு ஊமை குத்தணும், அவள் வாழ்க்கையை சீரழிச்சிடணும், அவள் ஜெயிலே இருந்து கழித்திடணும், என் தம்பியோட வாழ்க்கை நாசம் மட்டும் அவளுக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சிக்க பார்க்குறாளே, விட்டுருவனா சும்மா இருந்துருவனா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அகங்காரத்தையும் கோபத்தோடய வளர்த்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுது சொல்லிட்டு தெரியலிங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகள் நிறைய அசம்பாவிதங்கள்லாம் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் தொடர்ந்து 1 by 1 வரதா போகுது. அதெல்லாம் எப்படி அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க, இந்த பிரச்சனை எப்படி தவிடு பொடி ஆக்கிட்டு வெளியே போக போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நாம் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு தொடராக போயிட்டு வந்தாலும் அதே சமயத்தில் மறு தொடராக என்ன நடந்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு போயிட்டு எங்கள் அப்பா எனக்கு வேணும்னு கதறி ஆள்றாங்க. உடனே மயக்க மருந்தை போடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். மயக்க மருந்து வைக்கிறதுக்கு முன்னாடி வெண்பா மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. மூச்சு பேச்சே இல்லை. ஐயோ வெண்பாவுக்கு எதனா ஆயிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு பயம் பதட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது ஒரு பக்கம். இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இப்போ வெண்பாவுக்கு எதனா ஆனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி அழுந்துன்னு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனால் வெண்பாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல இன்னும் நிறைய ட்விஸ்டாலாம் இருக்குது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெண்பா இப்போ ரொம்பவே ஒரு பக்கம் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறதுனால பயம் வந்துடுது அவங்களுக்கு. சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஹாஸ்பிட்டலில் பார்த்தா தான் ஏதோ ஒன்று ஒரு பின் விளைவுகள் என்னவா இருக்கும் எல்லாமே தெரிய வரும். அதை விட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகாமல் இங்கே இருந்தால் அது நமக்கு தான் லாஸ்ட்டில் பிரச்சனை வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களாக தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க 2 பேரும் சேர்ந்துன்னு ஒரு பக்கம் விஜய் மல்லி சந்தோஷமா இருக்காங்க. நாமளும் இங்கே போயிட்டலாமான்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. ராஜி நாம போதான் போகிறோம், ஏற்காடு போதான் போகிறோம், விஜய் மல்லி இவங்களோட 2 பேரோட சந்தோஷத்தை அழிக்க போக தான் போகிறோம். நம்ம 2 பேரும் இங்கே இருக்க போகிறதில்ல, அது போயிட்டு அவங்க 2 பேரோட சந்தோஷத்தை அழிக்கணும். என்றைக்கும் நாம் இல்லாத இடத்துல ஒருத்தர் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதை விட்டுறக்கூடாது, அவங்க சந்தோஷத்தை அழிக்கணும். அவங்கள அழிச்சு அப்படியே ஆரம்ப கட்டத்துலேருந்து அவங்கள கதற தேம்ப அளவிடணும், அதுதான் நம்மளோட எய்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவமாக தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடக்கும், முயற்சி செஞ்சால் நடக்காது எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ நடக்குமான்னு சொல்லிட்டு கேட்குற பார்த்தியா, அதுதான் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்க போது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் முடிவு பண்ணி செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஒரு பக்கம் செஞ்சாகணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம வெண்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. இது யார் குழந்தைன்னு கேட்குறாங்க. வழியில் வரும்போது கீழே விழுந்துட்டுச்சு, மயக்கம் போட்டு பாப்பா யாரும் காணா, அதனால தூக்கி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை யாருன்றத போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் ஒரு பக்கம் விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. விஜய் அங்கே போனதான் அப்படியே சும்மா குழந்தை தூக்கி கொஞ்சினுங்க. தீபிகா அங்கேயும் வந்து ஏன்டா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து நீ கும்மாளமாக ஊர் சுற்றி நிற்போம், உன் பொண்ணு எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, உன் பொண்ணுக்கு என்னாச்சு, இதெல்லாம் யோசிக்க மாட்டேல, ஒன்று எந்த கீதே போனாலும் பிரச்சனை இல்லை,
உன்னோட சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம். இந்த மாதிரி கேவலமான கேடுகெட்ட கேரக்டர் உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? வயிற்றுக்கு சோறு தானே தின்ற, கொஞ்சங்கடா ஈவு இறக்கம் இது மாதிரி எதுவுமே இல்லை. உன்ன மாதிரி ஜென்மங்களால் தான்டா பல குடும்பம் ஒரு பக்கம் நாசனம் ஆயிருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிடறான். மனசு உடஞ்சி ஒரு பக்கம், என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளை ஹேட் பண்ணுறாங்களே, இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? யாருக்கும் எந்த ஒரு கொடுமையும் பண்ணதில்லை, யாருக்கும் எந்த ஒரு தப்பும் செஞ்சதில்லை. நடந்தது ஒன்று, நடக்க போகிறது ஒன்று. உடனே அந்த இடத்துல நாகு வராங்க. நாகு திட்ட ஆரம்பிச்சிடறாரு விஜய் உடனே மல்லி இருந்துன்னு வேணா திட்டாதீங்க, எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்ன பண்ணட்டும், அவங்க பார்த்தீங்களா என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க எல்லாம் சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் யார்? உங்கள் அண்ணி ஒழுங்காக வெண்பாவை பார்த்துருந்தா இப்போ ஏன் இந்த பிரச்சனை இந்த சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓகே இந்த பிரச்சனை இதோட விட்டுறலாம், இதுக்கப்புறம் இதை பேசிட்டு போனால் இன்னும் மேலும் மேலும் பிரச்சனை வளர்ந்துக்கிட்டு தான் போகும், அதனால் இதோட இதை நிறுத்துறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு விஜயும் ஒரு பக்கம் சைலண்ட் ஆகிறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வாக்குவாதம் அதிகமாகும் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் சர்ச்சைகள் எல்லாமே அதிகமாகும். வாக்குவாதத்தை என்றைக்குமே நம்ம அதிகமாக விடக்கூடாதுங்க. ஏன்னா வாக்குவாதன்றது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்டா இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, வாக்குவாதத்தில் கைத்தடியாக ஆகலாம், ஒரு பக்கம் ஆளையே பிரிஞ்சு போயிடலாம். வார்த்தையில் நம்ம சாதாரணமாக எடுத்து கொட்டிடலாம். ஆனால் அந்த வார்த்தையில் திரும்ப அள்ள முடியாது. அதனால பொறுத்தார் பூமி ஆடுற மாதிரி பொறுத்திருந்து நம்ம வார்த்தையில் அள்ளி கொட்டணும். தேவையில்லாமல் ஒரு பக்கம் வார்த்தையில் அள்ளி கொட்டணும், நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல் முடியும். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சைலண்டாக இருந்தால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் ஜம்முன்னு இருக்கும். அதுபோல் இருப்போம்லா இருக்க மாட்டோம்லா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோடு இப்போ தான் ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி கொஞ்சம் போட்டாங்க, இப்போ வந்து செகண்ட் கோட்டிங் போட்டுன்னு இருக்காங்க. அதுக்கு மேலே தேர்ட் கோட்டிங் ஃபோர்த் கோட்டிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போக போகிறாங்க. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவ்வளோ நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, சேருங்க.